கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்கக்கூடிய தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் அடியேன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டுக்குள்ளே சமாதானமாக, சுகத்தோடு, பலத்தோடு, ஆசீர்வாதமாக இருக்கிற நமக்கு விசுவாசிக்கிறேன். தேவன் அவர் விடுதலை நாயகனாக இருக்கிறார். இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்து மூலிமா நாள்தோறும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, விசுவாசத்தை கொண்டிருக்கிற, இந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிற உங்களை யாவரையும் கர்த்தர் விடுதலாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவன் விடுதலை நாயகன். அவர் இன்றைக்கும் ஜீவுல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் யாக்கோபு எழுதுகிற சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜேம்ஸ் 4:7, அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து நம்ம வருகிற வார்த்தை, கேட்குற வார்த்தை, அதிகமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பிசாசு போராட்டம் என் குடும்பத்தில், என் வீட்டில், என் வாழ்க்கையில், எங்கள் ஊழியத்தில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் சரீரத்தில் நிறைய பிசாசு போராட்டம். பிரதர், பிசாசு சுற்றி சுற்றி எங்களே வாட்டி வதிச்சு கொண்டு இருக்கிறான். எவ்வளோ போராட்டம் தெரியுமா? ஏன் பிசாசு எங்களே வாட்டி வதிச்சு கொண்டிருக்கிறான்? எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, ரொம்ப துக்கமாக இருக்கிறது, இதை சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவான். ஒருவேளை எது வரைக்கும் நீங்கள் பிசாசுக்கு பயந்து, பிசாசுக்கு நடுங்கி, பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு எதிர்த்து நிற்காம நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, அது மட்டும் பொல்லாத சாத்தான், பொல்லாத பிசாசை அவங்களுடைய பிள்ளைகளை உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான், உங்களை வாட்டி வதிச்சு கொண்டே இருப்பான். அதில் ஆண்டு சொல்கிறாரு, கீழ்ப்படிங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்துங்கள், அப்போ உங்களை விட்டு ஓடி போவான். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிச்சோன்னா வேதம் சொல்கிறது, கர்த்தர் பிள்ளைகள் எப்பவுமே ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிங்கள், எப்பொழுதும் ஜெபிங்கள், அதிகாலை ஜெபிங்கள், இருட்டோடு ஜெபிங்கள். ஆமென். தவறாமல் ஜெபிங்கள். ஆண்டவர் எவ்வளோ வசனம் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? ஆகலே பிசாசு போராட்டம், பிசாசின் உபத்திரம், பிசாசு ரொம்ப எங்களை வாட்டி வதிச்சுக்கிறான், பிசாசு ரொம்ப போராடுறான், எங்களால் தாங்க முடியல, குடும்பத்தில் சொல்ல முடியாத வேதனைகள் சொல்கிறீங்களே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபத்துக்கு நேரம் உண்டா? ஜெபத்துக்கு இடம் உண்டா? ஜெபத்துக்கு முக்கியம் கொடுக்குறீங்களா? இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ஜெபமே இல்லை. பிரியமானவர்களே, ஜெபிக்காத ஒரு கிறிஸ்தவனை சாத்தான் பயப்பட மாட்டான், சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. இன்றைக்கி தேவனை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தேவனை கீழ்ப்படிந்து இன்றைக்கி உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட காரியத்தில் ஜெபத்துக்கு நேரம் கொடு, ஜெபத்தை முக்கியப்படுத்து, ஜெபம் பண்ணு. நீ ஜெபிக்கும் போது உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு விரோதமா, உங்கள் சரீரத்துக்கு விரோதமா, உங்கள் ஊழியத்துக்கு விரோதமா எழும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிற சத்ரு, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவங்களை விட்டு ஓடுவான். தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் ஜெபம் இல்லாதனால தான் சத்ருவை ஜெயிக்க முடியல, சத்ருவை எதிர்த்து நிற்க முடியல, சத்ருவை மேற்கொள்ள முடியல. இன்றைக்கி தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறார், மகனே, மகளே, கீழ்ப்படிங்கள், ஜெபத்துக்கு ஒப்பு கொடு, ஜெபம் பண்ணு, நான் ஜெய கிறிஸ்து, நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்க அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த நாள்லேருந்து உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஜெப சத்தம் கேட்கட்டும். கர்த்தர் சத்ரு மேலே ஒரு பெரிய ஜெயம் கொடுக்க போகிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இதோ
இந்த டெய்லி சொல்றது மூலிமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் ஜெபிக்க தன் வீட்டில் தன் குடும்பத்தில் தன் வாழ்க்கையில் ஜெபிக்க கீழ்ப்படுகிறாங்களோ ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ அத்தனை பேர் குடும்பத்தில் வீட்டில் வாழ்க்கையில் ஊழியத்தில் சரீரத்தில் காரியத்தில் இருக்கிற எல்லா சத்துரு போராட்டங்கள் எல்லா பிசாசின் வல்லமைகள் இப்போ இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஒரு குடும்பத்தை விட்டு ஒருத்தர் வாழ்க்கை விட்டு ஒருத்தர் வீட்டை விட்டு ஒரு ஊழியத்தை விட்டு சரீரத்தை விட்டு இயேசுவின் நாமத்தை இப்போ விட்டு வெளியேறுவதாக அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.